தேவ பிள்ளைகள் யாவருக்கும் முதலாவது வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஆண்டுடைய வார்த்தைகள் கமாலியன் பாதத்தில் உட்கார்ந்து படித்த அருமையான பவுல் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது இப்படியா என்ன செய்கிறாரு, எழுதுறாரு. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்கலாம். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு. அல்லேலூயா. இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு. எவைகளை அப்படின்னு பார்த்தா 12வது வசனத்தில் உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அல்லேலூயா. அருமையான இந்த வார்த்தையை ஆண்டவர் விசேஷமாய் பவுலை கொண்டு, ஆவியானவர் பவுலை கொண்டு தீமோத்தேயுவுக்கு இந்த அருமையான வரிகளை என்ன செய்கிறாரு, சொல்கிறார். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு. ஒரு தடவை சொன்னால் போதாதா? சும்மா என்ன செய்யாதீங்க, அதையே டார்ச்சர் பண்ணாதீங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாலிப பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு மைண்டு என்ன அப்படின்னாக்கா, எனக்கு யாரும் என்ன செய்யக்கூடாது, புத்தி சொல்லக்கூடாது, அட்வைஸ் பண்ணக்கூடாது. வாலிப பிள்ளைங்களுக்கு இருக்கிற மனசு அதுதான். எனக்கு தெரியாதா? நல்லா கவனிக்கணும். தேவ பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்களுக்கு நான் கரெக்டாக இருக்கிறேன், எனக்கு என்ன செய்யாத. ஆனால் இந்த தீமோத்தேயு ஒரு அருமையான ஒரு நடக்கையில் எப்படி இருக்கிறாருன்னா, எக்ஸலண்ட்டாக தான் இருக்கிறார். ஆனாலும் ஏன் இதை சொல்கிறாரு, தேவ பிள்ளைகளை ஒருவனும் இந்த இளமை பருவத்தை என்ன செய்யக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. வேதத்தில் எப்பவுமே நம்ம என்ன செய்வோம், எடுத்து யோசிப்பை என்ன செய்வோம், சொல்லுவோம். ஆனால் இந்த தீமோத்தேயு பார்க்கும் பொழுது அவ்வளோ பெரிய செயிண்ட் தூய பவுல் சொல்றாரு, இவன் உத்தம குமாரன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இன்னைக்கு நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? நம்முடைய உடன் பிறந்தவர்கள் சொல்ல முடியுமா? உலகத்தில் சொல்லுவாங்க, முதல்ல உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னுடைய ஃப்ரெண்டை வச்சு எனக்கு என்ன செஞ்சிடலான்றாங்க, என்ன எடை போட்டுடலாம் அப்படின்றாங்க. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, உன் இளமையை குறித்து ஒருவனை என்ன செய்யக்கூடாது. அப்போது முதல் வார்த்தையை நீ என்ன சொல்கிறாரு, நீ வார்த்தையில். அப்படி நம்முடைய வார்த்தை தான் நமக்கு நிறைய நேரத்தில் நமக்கு என்னவாகுது, ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, வாயினாலே கெட்டான், அவன் வாயினாலே கெட்டான் அப்படின்னுவாங்க. இப்போ இங்கே நமக்கு முதல்ல வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம பேசுகிற வார்த்தை. ஒரு சகோதரி எனக்கு சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரி என் பிள்ளையோட டோனே சரியில்லை அப்படின்னாங்க. ஸ்ப்ரீச்சிங்கே சரி கிடையாது. பேசுகிற ஸ்ப்ரீச், அந்த பேசுகிற டோன், பேசும்போது ராங்காக ஏதோ ஒரு வார்த்தை வெளியில் வருது. இப்போ நல்லா கவனிக்கும் தேவ பிள்ளைகளை, நீங்கள் பேசும்பொழுது உங்களை அறியாமலேயே என்ன நடக்குது அப்படின்னா, சத்துருவானவன் உங்களை என்ன செய்கிறான், மேற்கொள்ளுகிறான். அது உங்களுடைய இளமை, உங்களுடைய ரத்தம், என்னுடைய ஏஜ் அந்த மாதிரி அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா, உன் இளமையை குறித்து ஒருவனை என்ன செய்யக்கூடாது, அசட்டை பண்ண நீ இடம் கொடுக்காத. எப்படி அசட்டை பண்ணுவாங்க, எப்படி அசட்டை பண்ணுவாங்க? உங்கள் பையனா அது?
நாங்கள் பார்த்தேனே அவனை, ஓ பார்த்து கொஞ்சம் பார்த்து அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்து என்ன செய்வாங்க, ஒரு அழுத்தம் கொடுத்து அப்படி அப்படி பண்ணும்போது நமக்கு விஷயத்தை சொல்லிட்டா கூட பரவாயில்ல. ஆனால் ஒரு அழுத்தம் கொடுத்து, ஓ அப்படிங்களா, ஆ அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுத்து மூவ் பண்ணுவாங்க பாருங்க. அந்த இடத்துல பெற்றோர்கள் ஒரு நிமிஷம் செத்து பிழைப்பாங்க. ஏன்? நான் நல்லா வளர்க்குறேன், நான் கரெக்டாக தான் போதிக்கிறேன், நான் சரியாக தான் என் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆனால் என் பிள்ளையோட சேர்க்கை, அப்போ வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம முதல்ல பார்த்தோம் பாருங்க, ஜெபிக்கும் போது இப்போ இருக்கிற வாலிப பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, சாரே மிரட்டுறாங்க. அப்படி இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியுது, இவங்களை எதில் வச்சு பிடிக்கலாம். சார், இவர் என் ஜாதியை வச்சு என்ன செய்கிறாரு, தப்பாக பேசுகிறாரு. அப்போது நம்முடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவருக்கு சொல்கிறார், ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் எங்கே இருக்கிறாராம், வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், உன் வார்த்தை எப்படி இருக்கணுமா, சுருக்கமாக இருக்கணும். ஒரு சில வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம் கூட கூட ரிப்ளை பண்ணலைன்னா என்ன செய்யாது, அவங்களுக்கு தூக்கமே வராது. வாலிப பிள்ளைங்க ஒன்று சொன்னால் திருப்பி சொல்லிடணும், அப்போ தான் நான் எப்படிப்பட்டவன், கெத்து. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, நீ உன் வார்த்தையில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க பெற்றோரெல்லாம் என்ன சொல்கிறாங்க, போ பே சி மாடு, அதை விட்டு அடுத்த கட்டம் போய் வாடி போடியெல்லாம் பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க காலம் என்னவா இருக்குது, ரொம்ப கேடு கெட்டு போயிருக்குது தேவ பிள்ளைகளை. இப்போ இன்னைக்கு தேவன் பேசுகிற வார்த்தை, நீ உன் வார்த்தையிலும், ரெண்டாவது சொல்கிறாரு உன் நடக்கை. இந்த நடக்கையை நீ நான் கரெக்டாக நடக்கிறேன் நீ சொல்லவே கூடாது. உன் நடக்கையை செகண்ட் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் சொல்லணும். நீ வேலை செய்கிற இடத்துல சொல்லணும், நீ டியூஷன் படிக்கிற இடத்துல சொல்லணும், நீ படிக்கிற இடத்துல உங்கள் மிஸ்ஸு சொல்லணும், நீ வேலை செய்கிற இடத்துல உனக்கு மேலே இருக்கிற மேனேஜர் சொல்லணும். உன் நடக்கை எப்படி இருக்கிறது என்பதை அப்படி தான் சொல்லணும். தேவ பிள்ளைகளை என்னை குறித்து பெருமைக்காக சொல்லலை. நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒருத்தர் கேட்டு சொன்னார், எனக்கு தெரியவே தெரியாது ஒரு வந்து ரிசைன் பண்ணார் அப்படின்னு. ஆமாம் போயிட்டார்ண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் ஒரு மேனேஜர், அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் எனக்கு சொல்லி அவர் 2 பேர் உரையாடல் கேட்டு எனக்கு அவர் சொன்னார். அவர் சொன்னார், உல்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா லான்சனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய லெஜண்ட். அவர் கம்பெனி என்னவாக்கிடுச்சு, விட்டுடுச்சு. பெருமைக்காக சொல்லலை, என் நடக்கையை பற்றி இன்னொருத்தர் பேசுகிறாங்க. அல்லேலூயா. என்ன உங்கள் வீட்டுக்காரு எப்போவுமே எங்கே பண்ணின்னு இருக்கிறார், ஃபோனில் ஒரு மாதிரி இருக்கிறாரு, நம்ம நடக்க ஜாக்கிரதையாக இருக்கணும். புதுசாக தான் மேரேஜ், இப்போ தான் மேரேஜ் ஆகிடுது, அதுக்கு நான் அவங்க யூத்து கிடையாது, ஐயோ அவங்கெல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சு. இல்லை, நம்முடைய லைஃப்பில் நம்ம சரியாக இருக்கணும். அப்போ நம்முடைய நடக்கை ரொம்ப அவசியம். என் நடக்கை எப்படி இருக்குது, என் ஒரு நடக்கையை எப்படி பேசலாம், ஃபஸ்ட்டு வார்த்தையை வச்சு. ரெண்டாவது, பேசாமையே ஒருத்தர் நடக்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய உடையை வச்சு. மூணாவது, பேசாமையே அவங்கள எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னாக்கா தேவனுடைய பிள்ளைகளை அவங்களுடைய நண்பர்களை வச்சு செக் பண்ணலாம். அப்போ நம்முடைய லைஃப்பில் இந்த தீமோத்தேயுக்கு சொல்கிறது மட்டும் இல்லை, நமக்கும் இது சேர்ந்து தான் பொருந்தும். அவர் சொல்கிறாரு, முதல்ல உன் வார்த்தையினாலே நீ பிடிபட்டாய், நீ பிடிக்கப்படக்கூடாது. உன் வார்த்தையினாலே. வார்த்தை தான் ஏசாவோட லைஃப்பையே கட் பண்ணி விட்டுச்சு. பரவாயில்ல எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டா பாருங்க சேஷ்டபுத்திர பாகத்தை. அங்கே தான் அவனுடைய வார்த்தை முடிஞ்சிச்சு. தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ நம்முடைய வாயில் வருகிற வார்த்தை, இது குறித்து வேதத்தில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வரும். ஆனால் இந்த நடக்கை கரெக்டாக இருக்கிறோமா? உங்களால் உன்னுடைய அப்பாவும் அம்மாவும் பேக்ரவுண்டில் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க தெரியுமா? எத்தனை பிள்ளைங்களுக்காக பெற்றோர்கள் மனமடி வாய்க்கின்னு இருக்கிறாங்க. எத்தனை பிள்ளைகளால், எத்தனை குடும்பத்தில்
தகப்பன் தாய் பிரிஞ்சிருக்கிறாங்க தெரியுமா? ஏன்? நடக்கை. அதாவது நான் வந்து என்னை பெற்றெடுத்த என் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிறத விட என் ஃப்ரெண்டுக்கு, என்னுடைய சிநேகிதன், அவனுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். நீலாம் யாரு? நீ யாரு முதல்ல? அப்படின்னு அப்பாவை கேட்குறான், அம்மாவை கேட்குறான். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் முதல்ல நீ யாரு? என் விஷயத்தில் தலையிடாதன்னு கேட்குறாங்க பிள்ளைங்க இன்னைக்கு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான சபையுடைய பிள்ளைகளை, ஒருவேளை இதை பார்க்குற யூடியூப்பில் ஒருவேளை நீங்கள் இதை பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தையை நான் இந்த இடத்துல போதித்து இருக்கிறேன். ரொம்ப ஒரு மனம் பாரத்தோடு தான் நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன். ஏன் இதை குறித்து பேசுகிறேன்னா, அந்த வாலிபத்தில் இருந்த பாவங்களை ஜெயிச்சு வந்து பேசுகிறேன். ஆகவே தான் தேவ பிள்ளைகளை, தேவன் கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கையை முதல்ல உங்கள் வார்த்தையை கரெக்ட் பண்ணுங்க. ரெண்டாவது உங்கள் நடக்கையில் என்ன செய்யுங்க, கவனம் வைங்க. மூன்றாவது காரியம் உங்கள் அன்பு. என்கிட்ட ஒரு வாலிப பெண் வந்து பேசுகிறாங்க, எங்கள் ஃபேமிலியில் எனக்கு அன்பு கிடைக்கல, அதனால் நான் இன்னொரு அன்பை நான் செலக்ட் பண்ணேன், தேர்ட் பர்சன். என் குடும்பத்தில் என்கிட்ட யாருமே என்னவாறு இல்லை, என்கிட்ட அன்பாகவே இல்லை. என் குடும்பத்தில் எல்லாருமே என்ன எப்படி பார்க்குறாங்க, எப்போ பார்த்தாலும் எனக்கு என்ன செய்கிறாங்க, ஃபோன் பண்ணி என்னை விசாரித்து என்னை பேசி. ஆகவே எனக்கு இன்னொரு அன்பு தேவைப்படுது. எல்லாமே ஆக்டிங் கொடுக்குறாங்க. ஒரு தாயோட அன்பை குற்றப்படுத்துகிறேன்னா, நீ பிசாசிலும் பிசாசா, கேடுகட்ட பிசாசு. ஒரு தாயை விட இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை நேசிக்கிறதுக்கு ஒருத்தருமே கிடையாது, தெய்வத்தை தவிர. அப்போ அந்த தாயோட அன்பையே ஒருத்தி கொச்சப்படுத்துறா. அவங்க நடிக்கிறாங்க, என்கிட்ட நடிக்கிறாங்க. அதனால் எனக்கு தேர்ட் பர்சன் லவ் தேவைப்படுதுங்க. இந்த லவ் என்ன செய்யுது உனக்கு? அவன் என்கிட்ட அன்பாக இருக்கிறான், எவ்வளவு நாள் இருப்பான்? நான் கேட்டேன், நான் ஓப்பனாகவே கேட்டேன், உன் இளமை இருக்கிற வரைக்கும் தான் உங்ககிட்ட அன்பாக இருப்பான், உன்னுடைய சரீரத்தில் பலன் இருக்கிற வரைக்கும் தான் உங்ககிட்ட அன்பாக இருப்பான். ஆனால் நீ உடைஞ்சி இருந்தாலும் ஒழுங்காக இருந்தாலும் உன் மேலே அன்பு செலுத்துகிறவள் தாய். அப்போ இந்த அன்பை இன்னைக்கு எங்கே கொண்டு போய் செலுத்துகிறாங்க? நம்முடைய குடும்பத்தை விட்டுட்டு தேர்ட் பர்சன் கிட்ட போகிறாங்க பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை. அப்போ இந்த அன்பு இன்னைக்கு செலுத்துகிற இடம், ரீச் ஆகிற இடம் தப்பான இடத்துல போய் ரீச் ஆகிடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ நான் அன்பு செலுத்துகிறேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? அன்பு செலுத்துகிறேன், எல்லாரையும் நான் பகைக்கணும் இல்லை. நான் செலுத்துகிற அன்பு என்னுடைய ஒழுக்கத்தை கெடுத்துடக்கூடாது. நான் இதுக்காக என்ன வேணாலும் செய்வேன், எனக்கு தேவையில்லை. நான் என் வீட்டை கூட விட்டு போகிறேன், நடந்தது. அதுக்கப்புறமா ஜெபம் பண்ணேன். அவருடைய தாய் வந்து சொல்லி கண்ணீர் விட்டு அழுது சொல்லுவேன், ஜெபம் பண்ணேன். போன பிள்ளையோடைய மைண்டு கர்த்தர் மாற்றிட்டாரு, திருப்பி கொண்டு வந்துட்டார். இன்னைக்கு நம்முடைய அன்பு எங்கே இருக்குது? நம்முடைய அன்பு, வசனம் சொல்லுது, தேவ பிள்ளைகளை, காண்கிற உன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் எப்படி போய் நீ அன்பு கூறுவ? நீ எத்தனை வர்ஷிப் பண்ணாலும், நீ எப்படிப்பட்ட டேலண்ட் பர்சனாக இருந்தாலும், நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது, என் ஆண்டவர் சொல்கிறார், என் ரட்சகர் சொல்கிறாரு, அன்பு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலியில் இருக்கிறவங்க கிட்ட கூட என்ன கிடையாது, அன்பே கிடையாது. அன்பு எப்படி இருக்குதுன்னா, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, அன்பு நம்ம கொடுக்குற பணத்தை பொறுத்து தான் அன்பு இருக்குது. ஆனால் தேவன் அப்படி நம்ம மேலே அன்பு செலுத்தலை. ஆண்டவர் நம்ம மேலே அப்படி ஒரு அன்பு கொடுக்கவே இல்லை. அவர் கொடுக்குற அன்பு என்ன தெரியுமா? தன்னுடைய ஜீவனையே. ஒருவேளை நல்லவனுக்காக ஒருவன் மரிக்கலாம், நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நம்மேல வைத்த அன்பை விளங்க பண்ணினார். எவ்வளோ பெரிய ஜீசஸ், எவ்வளோ பெரிய தெய்வம். இந்த தெய்வத்தை, அந்த அன்பு பாருங்க. நீங்கள் ஜீசஸ் மேலே உண்மையான ஒரு அன்பு நீங்கள் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, நிச்சயமா உன் தாயின் மேலே, உன் தகப்பன் மேலே, உன் சகோதரர் மேலே, உன்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மேலே அன்பு வைக்கலாம்.
இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை ஆ, ஒரு வார்த்தையை நான் ஒரு சில நேரத்தில் சொல்லியிருக்கிறேன் ஒரு சிலர்கிட்ட. நீங்க நீங்க பேசுற மனிதர், நீங்க முன்னாடி நிக்கிற மனிதரை எப்படி பார்க்கணும்னா, நீங்க கண்ணாடியா பார்க்கணும். நீ சிரிச்சாதான் அவன் சிரிப்பான், நீ முறைச்சா அவன் சிரிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நம்ம நிறைய நேரத்தில் எப்படி யோசிப்போம், நான் எப்படி தான் இருப்பேன், நீ எனக்கு ஏற்ற மாதிரி என்ன செய், சேஞ்ச் பண்ணு. இல்லை, ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னுடைய அன்பில நீ கரெக்டா இரு. உனக்கு கொடுக்கப்பட்ட அன்பு, நீ ஒரு மனுஷனுக்கு இந்த அன்பு எங்க தெரியுமா இருக்குது, குருவி கிட்ட கர்த்தர் வச்சிருக்கிறாரு இந்த அன்பை. ஆண்டவர் பாருங்க, மிருகம் கிட்ட கூட ஒரு அன்பை வச்சிருக்கிறாரு. எத்தனையோ பார்க்குறோம் வீடியோக்கள் இன்னைக்கு காலகட்டத்தில் வருது. ஆனால் அதை விட மேலான அன்புன்னு ஒன்று இருக்குதே, அதுதான் மனிதர்களிடத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்பு. ஆகவே இந்த அன்பை நீ மிஸ்யூஸ் பண்ணாத, இந்த அன்பை நீ வேஸ்ட் பண்ணாத. இந்த அன்பு தகப்பனும் தாய்களை கொடுக்கணும். அன்பு உன் சகோதரனிடத்தில் அன்பு செலுத்தணும், உன் சகோதரியின் இடத்துல அன்பு செலுத்தணும். அவளை பகையா பார்க்க கூடாது, அவளை வெறுப்பா பார்க்க கூடாது, அவனை வெறுப்பா பார்க்க கூடாது. அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேக காரியங்களை இழக்க நம்ம ஆயத்தமாயிட்டோன்னு அர்த்தம். அடுத்தது, ஆவியில எவனுடைய ஆவியில கபடம் இல்லாது இருக்குதோ அவன் யாரு, அவன் பாக்கியவான். அப்ப நம்முடைய ஆவி எப்படி இருக்குது இன்னைக்கு, தன் ஆவியை அடக்காத மனுஷன் எப்படி இருக்கிறானா, அவன் மதில் இடிந்த பட்டணத்தை போல இருக்கிறான். அப்போ நம்ம ஆவியை நம்ம அநேக நேரத்தில் என்ன செய்ய முடியல, அடக்க முடியல. ஒரு பெற்றோர் அட்வைஸ் பண்ணா கூட என்ன செய்யறாங்க, கோச்சின்னு போயிடுறாங்க. எதனா ஒன்றுனாக்கா, நான் வந்துடுறேன், நான் ஹாஸ்டல் வந்துடுறேன், நான் போயிடுறேன், நான் இந்த வீட்டில் இல்லை, எனக்கு வேணாம், இந்த வீடு வேணாம், நீங்கள் யாருமே வேணாம், பிடிக்கல, உங்கள் முகத்திலே முழிக்க பிடிக்கல, என்னை விட்டுருங்க. நிறைய பேர் இன்னைக்கு எடுக்கிற முடிவு, இன்ஸ்டண்ட்டாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எடுத்து என்ன செய்கிறாங்க, அதுதான் இளைய குமாரன். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று என்ன செஞ்சான், அவன் தூர தேசத்துக்கு போனான். தகப்பனை அசட்டை பண்ணிட்டான், கூட போகிறது அண்ணனை கவனிக்கல, எல்லாவற்றையும் விற்று தூர தேசத்துக்கு போனான். கையில் இருந்த எல்லாவற்றையும் என்ன செஞ்சான், எல்லாவற்றையும் அழித்து போட்டான். ஒரு நாள் நிர்கதியா நிற்கிறான், கூட இருந்த யாருமே கிடையாது, ஆறுதல் சொல்லவோ அணைத்து கொண்டு அழுவோ அப்பா கிடையாது, தோல் மேலே சாய்ந்து குறைய சொல்ல அண்ணன் கிடையாது, யாருன்னா பார்த்து ஆறுதல் அடைய ஊரும் கிடையாது. போன இடம் வனாந்தரம், தெரியாத ஒரு இடத்துக்கு போயிட்டான். என்ன நடந்தது, அவன் இருதயத்தில் யோசிச்சான், ஐயோ பரத்திற்கும் என் தகப்பனுக்கும் நான் பாவம் செய்தேனே, என் தகப்பனிடத்தில் நான் திரும்பி போவேன், என் தகப்பனிடத்தில் சொல்லுவேன், தகப்பனே நான் உமக்கும் பரத்திற்கும் பாவம் செஞ்சிட்டேன், என்னை உம்முடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ள வேண்டாம், உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருத்தராக என்னை என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுவேன்னு சொல்லி இருதயத்தில் சிந்தித்து ஓடி வரான். தேவ பிள்ளைகளை பாருங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் வருவார் என் பிள்ளைன்னு சொல்லி தகப்பன் காத்து கொண்டு இருக்கிறான். வேலைக்காரர்கள் போய் அறிவிக்கிறாங்க, உங்களுடைய இளையகுமாரன் வந்து கொண்டு இருக்கிறான். தகப்பன் மனசுல சந்தோஷம், அந்த அவ்வளோ பெரிய சந்தோஷம். அவன் ஆஸ்தியை விட, அவன் சேர்த்து வைத்த சொத்தை விட திரும்பி அவன் குமாரன் வந்துட்டான்னு சொல்லி அவருக்குள்ளே இருந்த சந்தோஷம் அளவே கிடையாது. ஓடி வரான். அவன் அங்கே பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தான். பன்றிகள் இருக்கிற இடத்துல நாற்றம், பன்றிகள் சாப்பிட்டு அந்த இடத்துல கழிவு போகிற இடத்துல இவன் வேலை செய்து கொண்ட நாற்றம் எடுத்த சரீரம். ஓடி வந்தான். தகப்பன் ஒன்றுமே பார்க்கல, கட்டி பிடிச்சான், முத்தம் கொடுத்தான். அவன் அந்த இடத்துல ஒரு பெரிய விருந்தாயத்தை பண்ணினான். இன்னைக்கு நம்முடைய ஆவியை அடக்கணும். நம்முடைய ஆவி கண்ணு கண்டதெல்லாம் நம்முடைய ஆவியில் என்ன செய்யக்கூடாது, இதை பெற்றுக்கணும், அதை பெற்றுக்கணும். இதே பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் எல்லாம் தகுதியா இருக்குமா? நான் யாரு, நான் ரோல் மாடல். என் சர்ச்சுக்கு நான் ரோல் மாடல். என் சர்ச்சில் இருக்கிறவங்க என்னை சொல்லணும், என் சர்ச்சில் இருக்கிறவங்க என்னை பேசணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்குன்னா என் ஆவியை நான் கண்ட்ரோல் பண்ணுவேன்.
ஃபாதர் பெர்க்மன்ஸை அருமையாக பாடியிருப்பார். பவராவி எனக்குள்ள அந்த பய ஆவி அணுகுவதில்லை, அன்பினாவி எனக்குள்ள நான் அகற்றி விட்ட கசப்புகளை. 10 வருஷம் ஆனால் நான் பேச மாட்டேன், அவகிட்ட பேச மாட்டேன், செத்தாலும் பேச மாட்டேன். ஆவியில் இப்போ பாருங்க, இஷ்டம் போல நான் அலைவதில்லை, கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். அப்போ என் ஆவியில் நான் என்ன நிர்ணயம் பண்ணுறேனோ அதுதான் என் சரீரம் செய்யும். என் ஆவியில் நான் என்ன பேசணும், என் ஃபோனு தான் நான் தான் ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறேன், நான் தான் சிம் கார்டு வாங்கியிருக்கிறேன், நான் தான் நெட்டு போட்டிருக்கிறேன், அதுவாக பேசுமா? நான் பேசணும் அது கூட. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, உன் திறமைக்கு எனக்கு நான் வளர்ந்துட்டேன், எங்கள் அப்பா அம்மா உதவி தேவை கிடையாது, இன்னைக்கு எல்லாமே நான் பண்ணிக்கிறேன். இல்லை, எல்லாத்துக்கும் விட ஒரு முக்கியமான ஒரு காரணம், உனக்கு முன்னாடி போடுற இனிஷியல் இருக்குது பாரு, அந்த இனிஷியலு கூட அவர் உன் தகப்பன் தேவை, உன் தாய் தேவை. உன் ஆவியில் நீ எப்படி இருக்கணும்? நீ பலன் உள்ளவளாக இருக்கணும். உன் ஆவி என்ன செய்யக்கூடாது? அவித்து போடக்கூடாது. நீங்கள் நிறைய பேருடைய ஆவி மனசாட்சி செத்து போச்சு. அவ தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தையின்படி உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது ஆவியில். அடுத்தது என்னது? விசுவாசம். எதுக்கு எடுத்தாலும் அப்பாவை போய் தொந்தரவு பண்ணுறது, அம்மாவை போய் தொந்தரவு பண்ணுறது, எதுக்கு எடுத்தாலும் இல்லைங்க. நீ என்னைக்காச்சும் முட்டி போட்டு உன் தேவையை சொல்லியிருக்கிற ஏசப்பா கிட்ட? என்னைக்காச்சும் முட்டி போட்டு நீ எக்ஸாம் எழுதுனா கூட அம்மா சொல்லணும், ஏய் ஜெபம் பண்ணிட்டு போ. நீ வெளியில் எங்கன்னா போனா கூட சொல்கிறாங்க ஜெபம் பண்ணிட்டு போ. ஆனால் உனக்குன்னு உன் ஆவியில் என்ன செய்யறதுக்கு முடியல, அதை கண்ட்ரோல் பண்ணி நடத்த முடியல. அப்போ விசுவாசம் இல்லை. உனக்கு விசுவாசம் இருந்தால் தான் உன்னை போல இருக்கிற அத்தனை வாலிப பிள்ளைகளை என்ன செஞ்சுருப்ப? நீ கூட்டின்னு வந்திருப்பே. நம்ம தான் எங்கே போகிறோம்? விசுவாசம் குறைஞ்சி போச்சு. இன்றைக்கி அவங்க சொல்கிற கதைகளை கேட்குறதுக்கு தான் நம்ம என்ன இருக்கிறோம்? ஆயத்தமாக இருக்கிறோம். எங்கள் சபையில் இப்படி நடந்தது, எங்கள் ஐயா இப்படி சொன்னார், எங்கள் சபையில் ஒரு அம்மாவுக்கு இப்படி நடந்தது. இந்த விசுவாசத்தை நீ என்ன செய்யணும்? ஸ்ப்ரெட் ஆக்கணும். ஒருவேளை தாய் உடைஞ்சிருப்பாங்க, ஐயோ இந்த மாதம் என்ன பண்ண போகிற தெரியல, விசுவாசமாக ஜெபிக்கலாமா? நம்ம ஜெபிக்கலாம், நமக்கு ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்துருக்கல, ஜெபிக்கலாம், 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அப்படி ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், அப்படி ஒரு விசுவாசத்தை ஷேர் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் அம்மாவுக்குள்ள அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய தடையை கூட உங்களால் என்ன செய்ய முடியும்? அடுத்த காரியம் தேவ பிள்ளைகளை, கற்பு. ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இருக்க வேண்டியது, ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டியது. இந்த கடைசி காலத்தில் தேவ பிள்ளைகளை என்னென்னமோ சொல்கிறாங்க, டேட்டிங்ன்றாங்க. இன்னொரு புது சட்டம் வந்திருக்குது, பாழா போன சட்டம். பெரியவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்காம என்ன செய்யலாம்? இஷ்டத்துக்கு சுற்றலாம், சந்தோஷமாக இருக்கலாம். இன்றைக்கி நம்முடைய கலாச்சாரம் சீரழிஞ்சு போச்சு, நம்முடைய கலாச்சாரம் சீரழிஞ்சு போச்சு. பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட அந்த கற்பை என்ன செஞ்சிடறோம்? நம்ம இழக்கிறோம். பயம் இல்லை, தேவ பயம் இல்லை, குடும்பத்தை குறித்து நினைக்கல, எங்கேயோ போகிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டூருக்கு போகிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாலிப பிள்ளைங்க டூருக்கு போகிறாங்க, அங்கே என்ன நடக்குன்னு தெரியாது, உன்னை குறித்து என்ன பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது, உனக்கு எதை கலந்து கொடுப்பாங்கன்னு தெரியாது, உன் கற்பை எப்படி சூறையாடணும்னு அவங்க திட்டம் போட்டிருக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் தேவ பிள்ளைகளை? நம்முடைய கற்பை என்ன செய்கிறோம்? அவர் யார் தெரியுமா? அந்த மணவாளன் வரும்போது நீ கரையற்றவளாய், திரையற்றவளாய், பிழையற்றவளாய் அவருக்கு முன்பாக நிற்க நீ எப்படி இருக்கணுமா? நீ பாத்திரமாக இருக்கணுமா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தையில் நீ என்ன செய்? நீ சரியாக இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையில் சரியாக இருக்கணும். 13வது வசனத்தில், நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதுல எப்படி இரு. இதை தான் இன்னைக்கு சபை செய்து என்ன குத்தி பேசுகிறாரு. என்னக்காக தான் பேசினார், என்ன தான் பேசினார், நான் போட்டு அந்த ட்ரெஸ்ஸை பற்றி தான் பேசினார். உனக்கு தெரியுதா அவர் என்ன தான் பேசுகிறார்? அதுதான் எனக்கு பிடிக்கல.
என்னைக்கு நீ அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டியோ நீ ஆல்ரெடி செத்துட்டேன்னு அர்த்தம். தேவ பிள்ளைகளை உள்ளான மனுஷன் என்னவாயிட்டான்? செத்து போயிருக்கிறான். இப்படிப்பட்ட வசனத்தை நீ கேட்ட உடனே நீ மனம் திரும்பணும். அதுதான் நல்ல மனுஷனுக்கு அழகு. வசனம் சொல்லுது, நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும். நீ வாசி, வேதத்தை என்ன செய்ற? நீ எத்தனை வாலிபம் வாசிக்கிறா? 24 மணி நேரத்தில் ஏறக்குறைய தூங்குறது ஒரு 6 மணி நேரம்னா, பாத்ரூம் போகிறது, குளிக்கிறது அதெல்லாம் சேர்த்து 1 மணி நேரம்னா, ஒரு 8 மணி நேரம் எடுத்துகிட்டு போனால் 24 மணி நேரத்தில் மீதி இருக்கிற நேரம் எல்லாமே செல்ஃபோனோடு தான் இருக்கிறோம். இல்லை எத்தனை தடவை நம்ம தேவ பிள்ளைகளை நம்ம எத்தனை தடவை அந்த வேதத்தை எடுத்து வாசிக்கிறோம்? அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைபிளில் எல்லாம் போட்டாங்க. எல்லாருமே அன்ஃபிட்டு. பைபிளில் நான் படித்தேன், நீ படித்தேன், நான் படித்தேன், நீ படித்த அடிக்கடி நான் அந்த வசனம் தான் நான் பயப்படுவேன். என்ன வசனம்னா, முடிவு பரியந்த நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். 3 ரவுண்டு அடிச்சான், ஃபைனலில் விட்டான், அவனை சாம்பியன் சொல்லுவாங்களா? ஃபைனலுக்கு வந்துட்டான், ஃபைனலில் தோத்துட்டான், அவனை சாம்பியன் சொல்லுவாங்களா? அதே தான் இன்றைக்கி நம்ம கதையும். போன மாதம்லாம் நான் அவ்வளோ படித்தேன், இந்த மாதம் இல்லைன்னா முடிஞ்சிச்சு. அவ்வளோ வசனம் படித்தேன். போன மாதம்லாம் 10 புக்கு முடிச்சிட்டேன். இந்த மாதம் 2ஆம் தேதி ஆயிடுச்சு, இன்னும் பைபிளை தனியாக உட்காந்து படிக்கவே இல்லை. 1000 சாக்கு சொல்லுங்கள், கர்த்தரை விடவா மற்றது? ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை வாசிக்கிறதிலும் நீங்கள் வேதத்தை என்ன செய்யுங்க? வாசிங்க. வசனம் சொல்லுது, வாலிபன் தன் வழியை எதனாலே சுத்தம் பண்ணுவான்? தேவனுடைய வசனத்தை காத்து கொள்ளணும். மனசில் இருக்குதா? வசனம் இருக்குதா? 5 வசனம் சொல்லுன்னா எத்தனை பேர் சொல்லுவீங்க? 5 வசனம் எதனா சொல்லுங்க. வசனம் அப்படின்னா ஒரு 5 வசனம் சொல்ல முடியுமா? இது தேவ சனமே, தேவ பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை வசனத்தின்படி சொல்கிறேன். உங்களுடைய கண்ணின் காட்சி, நெஞ்சின் வழி, இதெல்லாம் உங்களை பூரிப்பாக்கும். ஆனால் கர்த்தர் இதை எல்லாவற்றிலும் உங்களை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அப்போ உன் அப்பா இருக்க மாட்டார், உங்கள் அம்மா இருக்க மாட்டாங்க, உன் அண்ணன் இருக்க மாட்டான், தங்கச்சி இருக்காது. நீ தனியாக போய் நிற்ப, திரும்பி பார்ப்ப, யாருமே இருக்க மாட்டாங்க. கார் இருளில் நிற்ப, ஐயோன்னு கத்துவ. என் ஊழியக்காரர் சொன்னார் கேட்கல, எங்கள் சபையில் இதை போதித்தார் நான் கேட்கல, ஐயோ நான் வேதனைப்படுறேன். நீ எவ்வளவு சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் உனக்கு உதவி செய்ய அங்கே ஆட்டையே வரமாட்டாங்க. ஆனால் நீ வேத வசனத்தின்படி நடந்தா நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா, தேவனுடைய பிள்ளைகளை. ஆகவே கர்த்தர் உங்களை நடத்த நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் 15வது வசனம் வாசிமா, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளில் நிலைத்திரு. அப்போ நீ 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 வந்து இந்த இதுக்கு ஆமேன் போட்டு தப்பிச்சிட முடியாது, அல்லேலூயா போட்டு தப்பிச்சிட முடியாது, தப்ஸ் போட்டு தப்பிச்சிட முடியாது. இதை ஃபாலோ பண்ணணும், இதில் நிலைத்திருக்கணும், இதை நிலைத்திருக்கணும். நான் வந்து அமெரிக்கா போகிறேன், ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டாண்ட வந்து கூட்டு போவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? எங்கே தான் போக வேண்டியது இருக்குது. அது ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே 4 மணி நேரத்துக்கு முன்னாடி போகிறோம் வெளிநாட்டுக்கு போனோன்னா. ஆனால் நம்ம சபைக்கு போனோன்னா பைபிளை கூட என்ன செய்ய மாட்டேன்றோம், எடுத்துன்னு வர மாட்டேன்றோமே. பைபிளை தூக்குறதுக்கு எப்படி இருக்குது? கஷ்டமாக இருக்குது. அதே ஒரு பிரபலமான ஒரு கானா பாடகர் வந்துட்டார், அந்த ஏரியாக்குள்ளே வர்றாரு, கையில் ஹெல்மெட்டு தூக்கின்னு வர்றாரு. ஓடி அவர் கொடுக்க கூட மாட்டார், ஓடி பிடிங்க என்ன செய்வான், கூட நின்று உரசின்னு வருவான். ஏன்? எனக்கு இவரை தெரியும், ஒரு பழக்கம், அதனால் என்ன ஆகிடப்போகுது, அவனை சாவான், நீயும் சாவ ஒரு நாள். ஆனால் உன்னுடைய நடக்கை, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கணுமா? இப்போலாம் பரவாயில்ல உங்கள் அம்மா சொல்லணும், இப்போலாம் பரவாயில்லடி உங்கள் அப்பா சொல்லணும், உங்கள் அம்மா கிட்ட உங்கள் அப்பா சொல்லணும். இப்போலாம் பரவாயில்ல இல்லம்மா, உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க உன்னை பற்றி பேசுறதுக்கு வசனம் சொல்லுது, இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே. அவன் நல்லவன் தான், ஒரு சகோதரி சொன்னாங்க, நல்லவன் தான் எப்போனா அப்படி டென்ஷன் ஆகிடுவான் அப்படின்னாங்க.
தேவ பிள்ளைகளை, வசனத்தின்படி நான் சொல்கிறேன், ஜாக்கிரதையாக இருக்கணும். வசனத்தின்படி சொல்கிறேன், ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளை, 5ஆம் அதிகாரத்தில், 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம், சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். அப்போ அர்ப்பணிப்பு இருக்கணும். சர்ச்சில் வந்தால் முட்டி போட மாட்டேன், முட்டி வலிக்கும், எனக்கு குனிய மாட்டேன், நிமிர மாட்டேன், பைபிள் பிடிக்க மாட்டேன். வசனம் சுகபோகமாக இருக்கணும். ஐயோ, நான் அங்கெல்லாம் உட்கார முடியாது, நான் அங்கே உட்கார மாட்டேன், அங்கே காற்றே வராது. சுகபோகமாக இருக்கக்கூடாது. நரகத்தில் ஒரு ஃபேன் கூட கிடையாது. நரகத்தில் ஒரு ஃபேன் கூட. அங்கே என்ன சொல்லுவீங்க? நரகத்தில் வாட்டர் கேனில் யாரும் தண்ணி பிடிச்சி வைக்க மாட்டாங்க உங்கள் பக்கத்தில், தாங்க எடுக்கும் போதெல்லாம் குடிக்கிறதுக்கு. நரகத்தில் உங்கள் இஷ்டத்துக்கு பாத்ரூம் போயிட்டு வர முடியாது. அப்போ நீ சுகபோகமாய் வாழ தொடங்கிட்டன்னா நீ ஆல்ரெடி டெத் ஆகிட்டேன்னு அர்த்தம். இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளை, நான் டைம் ஆகுது, முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுருவோட புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் வாசிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். இங்கே தான் நீங்கள் ஃபெயிலர் ஆகிற இடம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க மாட்டேன்றீங்க, கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க, அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. எது நல்லது, எது கெட்டது, யார் கூட பழகணும், யார் கூட பழகக்கூடாது, யார் கூட சேரணும், யார் கூட சேரக்கூடாது, யார் கூட ஐக்கியமாக இருக்கணும், யார் கூட ஐக்கியமாக இருக்கக்கூடாது, குழப்பம். ஆண்டவர் சொல்கிறாரு விசேஷமாய் பேதுருவை கொண்டு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். விழித்திருக்கிறோம், ஆண்டவரோடு இருக்கணும். செல்ஃபோனில் விழித்திருக்கிறோம், சேட்டிங்கில் விழித்திருக்கிறோம், உலக காரியத்தில் விழித்திருக்கிறோம். என்னைக்காச்சும் நான் கேட்குறேன், இதை பார்க்குற வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், சபையோட நீங்கள் தனியாக ஒரு நாள் இரவில் கண் விழித்து செபிக்கிறேன் சொல்ல முடியுமா? வசனம் பாருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில், உங்கள் நன்மைக்காக தான் இந்த வசனத்தை சொல்கிறேன். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வென்று என்ன செய்கிறான்? வகை தேடி சுற்றி திரிகிறான். நீ திரிஞ்சிட்டு வந்துடுவ 4 ரவுண்டு. நீ பைக்கில் அடிக்கலாம், நீ சைக்கிள் அடிக்கலாம், நீ காரில் அடிக்கலாம், நடந்து அடிக்கலாம். ஆனால் உன்னை ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவி கூட்டமாக சுற்றின்னு இருக்குது. அப்போ கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல விழுங்கலான்னு உன்னை கடிக்கிறது கூட இல்லை, காயம் மாறிடும். உன்னை விழுங்கிட்டா பார்க்கவே முடியாது, உன்னை விழுங்கிட்டா நீ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்க முடியாது. உன்னை விழுங்கிட்டா நீ கர்த்தருக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவேன். அப்போ பிசாசு, ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசு. ஆனால் நீங்கள் யாரை தான் எதிரியாக பார்க்குறீங்க? கூட பிறந்தவங்கள, புத்தி சொல்கிறவங்கள. இப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கணுமா? விசுவாசத்தில், அடுத்த வசனம் 9வது வசனம் வாசிக்கிறேன். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி சென்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. அப்போ ஆல்ரெடி எப்படி இருக்கணும்? நீங்கள் உன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து நீ திருந்தணுமே தவிர அவனை மாதிரி என்னவாயிடக்கூடாது. உன்னை பார்த்து அவன் திருந்தணும். ஏன் உன் கூட யாருமே கம்பாரிசன் பண்ணல, உங்களுக்கு வலிக்குதில்ல, என் கூட அவனை சேர்க்குறேன் இவனை சேர்க்குறேன். அதுதான் சொல்கிறது. முதல்ல நம்ம வாசித்தோம், நீங்கள் நிலைத்திருந்து மற்றவர்கள் என்ன செய்யணுமா? பார்க்கும்படி உங்கள் வாழ்க்கை சரியாக இருக்கணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் என்ன செய்கிறாங்க பாருங்க, அப்படிப்பட்ட பாடுகள் என்ன செய்தான் உங்கள் சகோதரரிடத்தில் நிறைவேறி வருகிறது. நீங்கள் கர்த்தருக்குள்ளே எப்படி இருக்கணும்? தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய பிள்ளைகளை. இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசித்து நான் இன்னைக்கு முடிக்கிறேன். 2 பேதுரு புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் வாசிங்களேன்.
ஒரே நிமிஷமா. சரி, இப்போ வாசிக்கலாம். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம். போதுமா? நீ உன்னை ரோல் மாடலாக வைக்கணும். ஆனால் உன்னை பார்த்து சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுற ரோல் மாடலாக நீ இருந்துடாத. அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் என்ன செய்கிறாங்களாம்? பின்பற்றுகிறார்கள். அதனால் அவங்க என்ன ஆயிடுறாங்களா? சத்திய மார்க்கம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்ன செய்யுது? தூஷிக்கப்படுது. உன்னோட ஒரு மணி நேரம், ஒரு மணி நேரம் உன்னுடைய இச்சை அடக்கம் இல்லாத பாவம், உன் கண்களுக்கு கலிக்கம் போடாத பாவம், உன் கால்களுக்கு நீ அதுக்கு கட்டளை கொடுக்காமல் போன பாவத்தினால நீ பண்ணுற பாவம் எங்கே தூஷிக்கப்படுதான்? தேவ பிள்ளைகளை சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. அப்போ சத்திய மார்க்கம் தூஷிக்கப்பட்டு நான் என் வாழ்க்கையை நான் எப்படி வேணாலும் நடப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேணாம்? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்து கொள்ள வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளை இன்னொரு வசனத்தை கூட நான் இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன். நான் சும்மா அவங்க அப்படியே சொல்கிறாங்க, நான் அப்படிலாம் இல்லை அப்படின்னீங்களாம். ஒன்று யோவான்ல 8வது வசனத்தை வாசிங்களாம். 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். அப்போ ஆல்ரெடி நீ என்ன செஞ்சிட்ட? சத்திய மார்க்கத்தை தூஷிக்க இடம் கொடுத்துட்ட. இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளை வசனம், நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் மாறி போகிறோம். எப்போ? நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் சரியாக தான் இருக்கிறேன், நான் ஒழுங்காக தான் நடக்கிறேன், நான்லாம் அப்படிலாம் பண்ணல சொல்லிடுறீங்க பாருங்கள். ஏற்கனவே நான் அங்கே சொன்னேன், ஆவியானவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு. நீ என்ன செய்கிறீங்க? உங்களால் சத்திய மார்க்கம் கேட்டு இங்கே நான் சரியாக இருக்கிறேன்னு சொல்லாத, சரி பண்ணணும். இன்னும் சரி பண்ணணும். பியூரிட்டி, ஃபுல் பியூரிட்டி யாருமே கிடையாது. நம்ம இதில் என்ன செய்கிறோம்? அப்போ கொஞ்ச நாள் பாவம் செஞ்சுட்டு பண்ணிடலாமா? இல்லை. அடுத்த வசனம் பாருங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும். அல்லேலூயா. நம்ம அறிக்கை செஞ்சுட்டா ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஐயோ பெரிய தப்பு தான் பண்ணிட்டேன், ஏன் நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரமே கிடையாதா? இருக்குது. ஆனால் இயேசு சொன்ன அதே வார்த்தையை நானும் சொல்கிறேன், இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாத. அடுத்த வசனத்தை, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறோம் இருப்போம், அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்தால் தான் நம்ம பிழைக்க முடியும். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்குதா? இன்னைக்கு அன்பின் தேவனுடைய பிள்ளைகளை, வேத புஸ்தகத்தை வாசிங்க, ஆவியில் பலப்படுங்க, தனிமையில் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு பேசுவார், தேவன் உங்களோடு பேசுவார். உங்களுக்கு எது வேணுமோ அந்த எந்த ஒரு காரியத்தை கேட்டாலும், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி கேட்கிறேன்னு கேட்டு பழகுங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் கேட்டுட்டு ஏண்டா கேட்டோன்னு தலையை பிச்சுக்கின்னு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் கேட்குறத கேட்டுட்டு உமக்கு சித்தமானால் ஆண்டவரே இதை வாய்க்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. வேத புஸ்தகத்தில் பிரியப்படுங்க. தேவ பிள்ளைகளை உங்களை ரோல் மாடலாக வைங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செபிக்கலாம். பரலோக தகப்பனே, உம்முடைய ஆண்டவரே கரம் எங்களை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே போதித்திருக்கிறேன். இந்த பிள்ளைகள் இளமையில் எப்படியும் வாழலாம் ஆண்டவரே. அப்பா, இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைங்கப்பா. ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் சொல்கிறது, அவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் கர்த்தாவே அப்பா, உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது,
என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவளை நியாயம் விசாரிக்கிற நாள் ஒன்று உண்டு. நான் சொன்ன அந்த வசனமே அவளை விசாரிக்கணும்னு சொன்னீங்களே, அப்படியே இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நல்ல ஒரு விடுதலையை கொடுங்க. யார் யாரெல்லாம் பாவத்தில், அக்கிரமத்தில், அநியாயத்தில் சிக்கி இருக்கிறாங்களோ, பிசாசு யாரெல்லாம் விழுங்கி இருக்கிறானோ அவங்க எல்லாம் கரையில் வந்து விழட்டோம்ப்பா. ஆண்டவரே, யோனாவை ஆண்டவரே மீன் ஆண்டவரே விழுங்கி அதை கக்கி போட்டது போல, ஆண்டவரே யாரெல்லாம் திசை தப்பி ஓடி இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் திசை தப்பி ஆண்டவரே அப்பா பின்மாற்றத்தில் இருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் மறுபடியும் கரையில் கக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீர்பட கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் வேண்டி செபிக்கிறோம் நல்ல பிதாவே.